வணக்கம். நங்கநல்லூர்ல இருக்கக்கூடிய சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் இவங்களுடைய மெகா ஷோரூம். வரலட்சுமி நோன்பு பூஜைக்குரிய அனைத்து பொருட்களும் A to Z என்னென்ன டிஸ்பிளேல இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கலச ஆவாகனத்துக்குரிய ஆசனம் இப்ப காட்ட போறேன். இவ்வளவும் ஒரே கலர் இல்லைங்க, வேற வேற கலர்ஸ். எவ்வளோ சூப்பரா ஃபினிஷிங்கையும் காட்டிடுறேன். இந்த பக்கமும் நீட் ஃபினிஷிங். இதுதான் மெயினான ஒரு டாப் போர்ஷன். இது பார்த்தீங்கன்னா இந்த கலர், அடுத்தது ரெட்டு, ப்ளூ, மெரூன் காம்பினேஷன்ஸ் எல்லாம் பாருங்க. எவ்வளோ பியூட்டிஃபுல் காம்பினேஷன்ஸ் நான் காட்டிகிட்டே வர்றேன். ஒன்று போல் ஒன்று இல்லாமல் அவ்வளோ அழகான ஆசனங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பார்க்க பார்க்க அந்த தாயார் அதில் ஆவாகனம் பண்ணால் அவ்வளோ அழகாக இருக்கும். சுற்றி நம்ம வேற எந்த ஒரு டெக்கரேஷனும் பண்ண தேவையில்ல. ஜஸ்ட்டு ஒரு மனை, ஒரு ஆசனமே வந்து நமக்கு பார்க்கறதுக்கு ஒரு ஐஸ்வர்யமாக இருக்கிற மாதிரி அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. வாழைக்கண்ணு ஸ்டாண்டு, அது உங்களுக்கு ஸ்கொயர் ஷேப்பில் வேணும்னாலும் சரி, சிலிண்ட்ரிக்கல் ஷேப்பில் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி, அதாவது ட்ரெஸ்ஸிங் பண்ண மாதிரி இருக்கிறதுனால நீட்னஸ் இருக்கும். ஊஞ்சல் உற்சவங்கிறது கோயிலில் மட்டும்தான் நடத்தணுமா? எங்கள் வீட்லேயும் வரலட்சுமி அம்பாளை நாங்கள் ஊஞ்சலில் வச்சு அழகாக ஆராதனை பண்ணுவோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு இதெல்லாம் ஒரு ஏக்கமாகவும் ஆசையாகவும் இருக்கும். அப்படி தான் ஊஞ்சல் பண்ணி வச்சுருக்காங்க. 1.5 அடி அம்பாளை நம்ம இந்த ஊஞ்சலில் வைக்கலாம். இதே மாதிரி பெரிய ஊஞ்சலும் இருக்குது. நிறைய கலர்ஸில் பார்க்க அழகாக வச்சுருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட அந்த மொத்த உயரம்னு பார்த்தீங்கன்னா 2.5 அடி. இதுக்குள்ளே நீங்கள் 2 அடி அம்பாளை நீங்கள் உள்ளே வச்சு ஊஞ்சல் ஆட்டலாம். இந்த மண்டபம் பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குல்ல. ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்கும். நீங்கள் காலத்துக்கும் வச்சுக்கலாம். பேக்ட்ராப்லாம் அவ்வளோ நல்லா பண்ணி, பில்லர் இந்த மாதிரியான ஒரு செமி சர்க்கிள் ஃபார்மில் இடத்த அடைக்காது. வால் பக்கம் நம்ம க்ளோஸாக வச்சுக்கலாம். ஸோ சர்க்கிள் ஷேப் இல்லை, செமி சர்க்கிள்ன்றதுனால இடத்த அடைக்காது. நீங்கள் இந்த மண்டபத்தில் அவ்வளோ அழகாக அம்பாளை வச்சுருக்கிறத பார்த்தீங்கன்னா நமக்கே ஆசையாக இருக்கும். கலசத்தை தூக்கி இந்த மண்டபத்தில் வச்சுட்டிங்கன்னா ரொம்ப அழகாக அந்த ஒரு நாள் அந்த மண்டபத்தில் இருக்கும்போது அம்பாளை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். 9 நாட்கள் நீங்கள் நவராத்திரியில் மண்டபத்தில் வச்சு சூப்பராக நீங்கள் வர்றவங்கெல்லாம் வியக்கிற அளவுக்கு இந்த அலங்காரத்தை நீங்கள் காட்டலாம். மண்டபத்திலேயே சின்ன சைஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அம்பாளோட சைஸு 7 inches 8 inches அந்த சைஸில் இருக்கக்கூடிய அம்பாளை நீங்கள் சின்ன மண்டபத்தில் வச்சுக்கலாம். மகாலட்சுமி தாயாரை யானை மேலே ஆவாகனம் பண்ணணும், கலசத்தை தூக்கி யானை மேலே உட்கார வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி பண்ணிக்கலாம். முழு உருவத்தையும் யானை மேலே வச்சு சூப்பராக அலங்காரம் பண்ணிக்கலாம். இந்த ஃபைபர் டாலுமே உங்களுக்கு யானை கிடைக்கிது. நீங்கள் மொத்தமாக வாங்கிக்கிறதுனாலும் வாங்கிக்கலாம், இல்லை ஃபைபர் யானை மட்டும் வேணும்னாலும் அவங்கள்ட்ட கிடைக்கும். பார்த்தோன்னே நீங்கள் விளக்குக்கு கட்டுறதா அப்படின்னு நினைப்பீங்க. இது வந்து கலசத்துக்கான வஸ்திரம். அழகாக பனாரசி சில்கில் சூப்பரான வஸ்திரங்கள் ரெடி பண்ணியிருக்காங்க. நான் இப்போ கலர்ஸ் எல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஒரு கலரும் பார்த்து நான் வந்தோடனே முதல்ல பார்த்தது இந்த ஐட்டம் தான். இது அந்த தாவணியோடு சேர்ந்த மாதிரி வரும். அருமையாக இதில் வஸ்திரம் வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது. நிறைய சாய்ஸஸ் கொடுக்குறாங்க. கலசம் வந்து ஒன்று போல் இல்லாமல் நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் அவ்வளோ அழகாக இருக்கிறது. இவ்வளோ இருக்குது. இந்த பாக்ஸ் ஃபுல்லாகவே கலசத்துக்கான வஸ்திரங்கள் தான் வச்சுருக்காங்க. எல்லாமே மங்களகரமான கலர்ஸாக அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. மனைகள், இது பார்த்தீங்கன்னா ஒரு ராஜ சிம்மாசனம் மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. பியூட்டிஃபுல் கலர், வைப்ரண்ட் கலர்ஸில் அந்த மாதிரி சிம்மாசனம் திண்டுகளோடு சேர்ந்து அருமையாக இருக்கிறத பார்க்குறோம். அம்பாளை அமர்ந்த கோலத்தில் அழகாக வச்சு நீங்கள் ஆராதிக்கலாம். எவ்வளோ பியூட்டிஃபுல்லான திருவாச்சி ஃபைபரில் பண்ணியிருக்காங்க. 2 அடி சிலைகள், அது முருகராக இருக்கலாம், அல்லது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அம்பாள் சிலைகள், அமர்ந்த திருக்கோலமோ நின்ற திருக்கோலமோ எதுவாக இருந்தாலும் இந்த திருவாச்சி வந்து ரொம்பவே அழகாக செட் ஆகும். இந்த திருவாச்சியில் நீங்கள் வந்து எந்த ஒரு மெயின்டெனன்ஸும் அவசியப்படாது. பெயிண்டிங் போகாது. நீட்டாக நீங்கள் வந்து ஈர துணியால் தொடச்சி வச்சுக்கலாம். பர்மனண்ட்டாக நீங்கள் உங்கள் வீட்டு அம்பாளுக்கு நீங்கள் இந்த திருவாச்சியை பேக் ட்ராப்பில் வச்சிடலாம். சூப்பராக தோரணங்கள், நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு ஒரிஜினல் மாலைகள்லாம் போட்டுருவோம். ஆனால் பேக் ட்ராப் அழகாக பளிச்சுன்னு இருக்கணுன்றதுக்கு நம்ம இந்த தோரணங்கள்லாம் விதமாக கிடைக்கிது. ரொம்ப அழகழகான மாடல்ஸில் தோரணங்கள் இருக்குது. இந்த கிளி தோரணம்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பேக் ட்ராப்பில் போட்டு விட்டோன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். மேலே பார்த்தீங்கன்னா அந்த வளையமாக இருக்கிறதெல்லாம் கண் கவரக்கூடிய வகையில் அத்தனை தோரணங்களும் மாலைகளும் அலங்கார பொருட்களும் சாய் கல்யாண் கிரியேஷன்ஸில் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்கறது உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி அத்தனை ஆப்ஷன்ஸும் வச்சுருக்காங்க. வாலெட் மாதிரி,
ஜூட் பேக்கில் ஒரு சின்ன சைஸ் வேணுமோ, கரெக்டாக ஒரு வெத்தலை பாக்கு, தேங்காய், பழம் அதெல்லாம் போட்டு கொடுக்குற மாதிரியான சைஸஸ் வந்து நிறைய இருக்குது. யூஸ்ஃபுல்லான வாலெட் மாதிரி அவங்க வந்து ஒரு மார்க்கெட் போகும்போது எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பர்சஸ், வாலெட்ஸ்ன்னு நீங்கள் இந்த மாதிரி ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. அம்பாளுக்குரிய திருமுகங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த ஃபேஸஸ் அவ்வளோ அழகாக, அந்த மையிட்டு இருக்கிறதா இருக்கட்டும், அந்த வண்ணப்பூச்சி எப்படி இருக்கோ, அந்த கிரீடம், கொண்டைன்னு ஒன்னொன்னும் ஒவ்வொரு யூனிக்னஸோட இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஃபேஸ்லாம் நம்ம பார்க்குறோம். வராகி அம்பாளோட ஃபேஸு, மகாலட்சுமியோடதே விதவிதமாக, பெருமாளோட சேர்ந்து மகாலட்சுமின்னு நிறையா இருக்குது. இப்போ இந்த லைனில் இருக்கிறது ஃபுல்லாக நவசக்திகளாக நீங்கள் வச்சு ஆராதனை பண்ண முடியும். நவராத்திரியில் 9 நாட்களும் நீங்கள் இப்படி ஒரு படியில் ஃபுல்லாக வச்சிங்கனாலே அழகாக இருக்கும். ஸோ அப்படி வாங்கிக்கிறவங்களும் சரி, இல்லை இதை ஒரு தீமாக வைக்கணுன்னா அப்படி பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலாகவும் நீங்கள் வாங்கிக்க முடியும். இந்த ஃபேஸஸ் எல்லாமே உங்கள் வீட்டு கலசத்தோட சைஸை நீங்கள் சொன்னீங்கன்னா அவங்க கரெக்டான சஜஷன் கொடுத்துருவாங்க. 1500 ருபீஸ்லேருந்து இந்த ஃபேஸஸ் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் ஹாஃப் பாடின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால அரை அளவுக்கு அந்த செஸ்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய உடம்பு, அதுலேயும் அழகாக அலங்காரம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இடுப்புக்கு கீழே புடவை கட்டுற மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிடலாம். சூப்பரான பியூட்டிஃபுல் ஃபேஸஸ் தான் நீங்கள் அழகாக பார்க்குறீங்க. எல்லா அம்பாளுக்குமே அந்த முகம் சிரிச்ச முகமாக அழகாக, வராகி அம்பாளுடைய ஃபேஸ் எல்லாம் ரொம்ப தெளிவாக, கிரீடம் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்கிறத பார்க்குறீங்க. வீடியோவை விட கையில் வச்சு காட்டினா உங்களுக்கு சைஸ் புரியுங்கிறதுனால தான் உள்ளங்கை அளவுக்கு தான் அம்பாளோட ஃபேஸ் இருக்குது. சின்னதாக கலசம் வச்சு அதில் அம்பாளை வச்சு அழகாக ஆராதனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்க முடியும். ஸோ சைஸஸ் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. உங்கள் வீட்டு கலச பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி சைஸஸ் இருக்குது. சைஸஸ் காட்டுறதுக்காக தான் இப்போ நான் வரிசையாக க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். அம்பாளோட ஃபேஸாக இருக்கட்டும், வராகி அம்மனுடைய திருமுகமாக இருக்கட்டும், அதில் சைஸஸ் என்ன மாதிரி பியூட்டிஃபுல் அலங்காரம், கொண்டை பார்க்க அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அஷ்டலக்ஷ்மிகள் ஹேண்ட்மேட் டால் அவ்வளோ அழகழகாக பண்ணியிருக்காங்க. முதல்ல ஓவராலாக நீங்கள் பார்க்குறீங்க, அதில் ஒவ்வொரு லக்ஷ்மிக்கும் என்னென்ன முத்திரைகள், என்னென்ன ஆயுதங்கள் அப்படி இருக்குமோ அதை அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குற அந்த ஒரு இமேஜில் என்ன ஆயுதங்கள் அம்பாள் வச்சிருப்பாளோ அது அப்படியே இருக்கிற மாதிரி அழகாக பண்ணியிருக்காங்க. சந்தான லக்ஷ்மி மடியில் இருக்கக்கூடிய குழந்தை, குட்டி குழந்தையா அவ்வளோ அழகாக இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி தான் வரிசையாக நீங்கள் எது பொற்கலசத்தை வச்சிருக்கிற அம்பாளாக இருக்கட்டும், நெல் மணிகள் கொட்டுற மாதிரி தானிய லக்ஷ்மியை அவ்வளோ அழகாக திருத்தமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு லக்ஷ்மியுமே அத்தனை தனித்துவமான அழகோட அஷ்டலக்ஷ்மிகள் செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. வரலட்சுமி நோன்பு பழக்கம் இல்லை, எங்கள் வீட்டில் கலசம் வச்சு பண்ணுற பழக்கம் இல்லைன்னு சொல்கிறவங்க லக்ஷ்மி பூஜையாக நிச்சயமாக பண்ணலாம். எல்லாருக்குமே பொருட்செல்வம் வேண்டி தான் இருக்குது. ஸோ இங்கே மகாலட்சுமி தாயாருடைய திருமுகம் வச்சு இவங்க ஒரு விளக்கு வச்சு காட்டியிருக்காங்க. நீங்கள் பூ போட்டு இந்த இடத்துல இந்த தாமரைப்பூ நிறைய அஷ்டோத்திரம் சொல்லி அழகாக நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு எளிமையான பூஜைக்கு தகுந்த மாதிரியும் இவங்க இந்த செட்டெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. அதில் இருக்கிற மாடல்ஸ் எல்லாம் தான் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க. எவ்வளோ கலர்ஸ் வேரியேஷன்ஸில் அம்பாளோட ஃபேஸில் டெக்கரேஷன்ஸ் எல்லாம் சேம் தான். வஸ்திரங்கள் மட்டும் யாருக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அப்படி வாங்கிக்கலாம். அஷ்டவாராகி செட்டு தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ஆஷாட நவராத்திரி எப்போ தெரிஞ்சிருந்ததுன்னா நான் இதெல்லாம் வாங்கியிருப்பேனேன்னு உங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்தால் நீங்கள் நிச்சயமாக நவராத்திரி சமயத்தில் அஷ்டவாராகியை ஒரு தட்டு ஃபுல்லாக நீங்கள் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிடலாம். பித்தளை கலசத்தோட அம்பாளை வந்து ரெடிமேடாக, ஏன்னா ஒர்க்கிங் விமனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி கலச அலங்காரம்லாம் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக வாங்கிட்டு போய் உங்கள் பரம்பரையாக கொண்டு வரக்கூடிய அந்த முகத்தை நீங்கள் இதில் வச்சு அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். 7 இன்ச்சஸ்லேருந்து 2 ஃபீட் வரைக்கும் 24 இன்ச்சஸ் வரைக்கும் இந்த மாதிரி அழகாக ரெடிமேடான கலசங்கள் அவைலபிளாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா மேடை மாதிரி போட்டு அப்படியே வச்சுக்கலாம் நீங்கள். இது வந்து ஊஞ்சலில், இங்கே நான் நிறைய ஊஞ்சல் மாடல் காட்ட போகிறேன். அந்த ஊஞ்சலில் அம்பாளை வச்சு அழகாக நீங்கள் அலங்காரம் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி மாடல் போகலாம். இல்லை உங்கள் வீட்டு டேபிளில் கூட நீங்கள் அழகாக கால் தொங்க போட்ட மாதிரி வச்சுக்க முடியும். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் 2 ஃபீட்டில் இருக்கிற 24 இன்ச்சஸில் நீங்கள் ஃபேஸ் வந்து நல்ல பெரிய முகமாக இருக்குது அப்படின்னா, முகத்தை அழகாக நீங்கள் வெள்ளி முகமாக இருக்குதுன்னா அதை அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். இல்லை இங்கே கிடைக்கக்கூடிய இந்த சைஸ்க்கு தகுந்த மாதிரி சூட்டபுளான முகத்தை நீங்கள் அழகாக வச்சு நீங்கள் இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான
வரலட்சுமி அம்பாளை நீங்கள் வழிபாடும் பண்ணிக்கலாம். ஃபைபர் டால்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நின்ற திருக்கோலம் வந்து பொதுவாக நம்ம வாஸ்து கிரகலட்சுமிக்கு நீங்கள் வீடு கட்டணுன்ற ஆசையில் இருக்கீங்கன்னா இந்த வருஷம் நவராத்திரியில் நீங்கள் வாஸ்து கிரகலட்சுமியை நீங்கள் வைங்க. அதே மாதிரி வரலட்சுமி நோன்புக்கு அம்பாளை வந்து ஒரு கால் மடித்து ஒரு கால் தொங்க போடுற அளவில் பண்ணணுன்னா இது வந்து காப்பர் செம்பு தான் இதுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தாராளமாக நீங்கள் கலசம் இதில் வைக்க முடியும். நவதானியங்கள் போட்டு அந்த கலசத்துக்குரிய மங்கள பொருட்கள்லாம் போட்டு நீங்கள் அழகாக நீங்கள் வைக்க முடியும். இதில் நீங்கள் ஃபேஸ் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கிற டைப்பும் இருக்குது. உங்களுடைய அதாவது ஃபேஸ் வந்து நம்ம வெளியில் உள்ள சொருகிற மாதிரியான ஒரு டைப்பும் வச்சுருக்காங்க. உங்கள் வீட்டு அம்பாளை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணிக்கணும் அந்த முகத்தை அப்படின்னாலும் நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபைபர் பாடியை மட்டும் வாங்கி வச்சுட்டு அதில் நீங்கள் அம்பாளை வச்சுக்கலாம். ஒன்று வந்து இந்த மாதிரி குழா இருக்கிற மாதிரியான டைப்பு, இன்னொன்று செப்பில் காப்பர் அந்த கலசம் இருக்கிற ஒரு டைப். 2 மாடலில் இந்த ஃபைபர் டால்ஸ் உங்களுக்கு கிடைக்கிது. சைஸஸ் வாரியாக கிடைக்கிது. இதில் நீங்கள் கிருஷ்ணர் பண்ணிக்கணுமா அல்லது அதாவது அம்பாளுக்குரியதும் இருக்குது, பெண் தெய்வம் ஆண் தெய்வம்னு 2த்துக்குரிய அம்சங்கள் இருக்கிற மாதிரி எல்லாம் இந்த ஃபைபர் டால்ஸ் அவைலபிளாக இருக்குது. அழகாக கலசத்தில் ஹஸ்தபாதம்லாம் வச்சு கட்டுற மாதிரி எல்லா பொருளுமே இவங்கள்ட்ட கிடைக்கிது. உங்கள் முகத்தை வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், இல்லை நான் ஏற்கனவே காட்டியிருந்தேன் பாருங்கள் அந்த மாதிரி ஃபேஸஸ் நீங்கள் இவங்கள்ட்டையே வாங்கி கூட பண்ணிக்கலாம். புடவை நீங்களே கட்டிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த மாதிரி கட்டிக்கலாம். ஏன்னா அந்த கால் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி தான் காமனாக உங்கள் வீட்டு புடவையை நீங்கள் எடுத்து கட்டிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி காமன் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்க்குறது நீங்கள் ரெடிமேடாக புடவை கட்டினபடியே வாங்கிட்டு போய் அப்படியே வச்சிடணும்னு நினச்சாலும் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டு புடவையே நீங்கள் அந்த ஹஸ்தபாதத்தில் கட்டணும்னு விருப்பப்பட்டாலும் நீங்கள் கட்டிக்க முடியும். சைஸ் வாரியாக கலர்ஸில் கிடைக்கிது. இங்கே வஸ்திரங்களும் கிடைக்கிதுங்கிறது இங்கே நான் குறிப்பிட்டு சொல்லணும். நம்ம வீட்டில் ஒரு குடத்தை வச்சு அதில் அம்பாளை நம்ம ஆவாகனம் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டிக் மாதிரி மாடல் இருக்குது பாருங்கள், இதில் நீங்கள் ஃபேஸை வந்து வச்சு கட்டிடலாம். இல்லைனா இங்கே முகம் வாங்கினா கூட வாங்கிக்கலாம். குடத்துக்குள்ளே அழகாக போயிடும். இதில் ஆர்டிஃபிஷியலான வேறு எந்த விஷயமும் கலக்காமல் துணியை மட்டும் ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே ஹேண்ட்மேட் டால்ஸ் அப்படிங்கிறதையும் நான் குறிப்பிட்டு சொல்லிக்கிறேன். இப்போ நீங்கள் புடவை வஸ்திரம் வாங்கணும், அதை வந்து ரெடிமேடு வஸ்திரமாக இங்கே பட்டன்லாம் வச்சு தைச்சிருக்காங்க. இந்த வஸ்திரங்கள் இந்த திருமேனிக்கு இங்கே இருக்கக்கூடிய மாடலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு மட்டும்தான் பொருத்தமாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அம்பாளுக்கு அந்த புடவையை கட்டலாமான்னு கேட்டால் அந்த ஸ்டிச்சிங் வந்து சைஸ் வந்து செட் ஆகாதுங்கிறதும் நான் இங்கே சொல்லிக்கிறேன். ஹஸ்தபாதம் பார்க்குறீங்க, ஹஸ்தபாதம் வந்து புடவை கட்டி அழகாக இருக்குது. கை கால்களுடைய சைஸஸ் வந்து எல்லா சைஸஸ்லேயும் கிடைக்கிது. 4 புஜம் சதுர்புஜம்னு சொல்லுவோம் இல்லையா, மகாலட்சுமி தாயாருக்கு 2 கரங்களில் தாமரை மலர்கள் இருக்கும், வரஹஸ்தம் அபயஹஸ்தம்னு. அந்த மாதிரி 4 கரங்களையும் வச்சு நீங்கள் கட்டிக்கலாம். உங்களுடைய கலசத்தை அப்படி நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணிக்க முடியும். அதுக்கு வேணுங்கிற இந்த ஹஸ்தபாதங்கள் எல்லா சைஸஸ்லேயும் கிடைக்கிது. அம்பாளோட முகத்தை இப்படியே வச்சு கீழே புடவை கட்டி நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கணுன்னாலும் பண்ணிக்கலாம். உடம்பு இந்த மாதிரி வாங்கி வச்சு 2 அதாவது எக்ஸாக்ட்லி அப்படியே மகாலட்சுமி உட்காந்துருக்க மாதிரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா இப்படி செட் பண்ணி நீங்கள் புடவையெல்லாம் கட்டிக்கலாம். இதில் என்ன பியூட்டினா இந்த கை கால்கள் எல்லாமே தனித்தனியாக நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ இடத்த அடைக்கிறதோ வரலட்சுமி நோன்பு செட்டுன்னு ஒரு தடவை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வாங்கி வச்சிட்டிங்கன்னா புடவை மட்டும் உங்களோட வாகுக்கு வருஷம் உங்களுக்கு பிடிச்ச கலரில் நீங்கள் மகாலட்சுமியை கொண்டு வரலாம். அவ்வளோ அழகாக கை கால்கள் 4 கரங்கள் வரும், 2 காலோட சூப்பராக உடம்பு வந்து அவ்வளோ அருமையாக கொண்டு வந்திருக்காங்க. இந்த யானைகள்லாம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதெல்லாம் பார்க்க ஆசையாக இருக்குது. அலங்காரத்துக்கு நீங்கள் எப்படி வேணால் இந்த MDF யானைகளை வாங்கிக்கலாம். நம்ம லக்ஷ்மி கலசத்தை நடுவில் ஆவாகனம் பண்ணி 2 பக்கமும் யானைகளை வச்சு கஜலக்ஷ்மி மாதிரி ஒரு அமைப்பை நீங்கள் செட் பண்ண முடியும். இந்த யானையெல்லாம் பார்த்தீங்கன்னா துதிக்கை உயர்த்தி அம்பாளுக்கு பூ போடுற மாதிரி, தாயாருக்கு பூ போடுற மாதிரி அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்காங்க. ஒன்று ஒரு அழகு அந்த ஸ்டோன் ஒர்க் பண்ணி ரொம்ப, அதாவது தேவலோகத்து ஐராவத யானை மாதிரி அவ்வளோ அருமையான ஃபினிஷிங்கில் அத்தனை யானைகள் சைஸ் வாரியாக இவங்கள்ட்ட இருக்குது. இதை தவிர நீங்கள் மகாலட்சுமி பூஜையாக மட்டும் பண்ண போகிறேன்னா திருவாச்சியும் வெரைட்டி ஆஃப் சைஸஸில் பெருமாளுக்குரிய திருநாமம் போட்ட மாதிரியும் நார்மலாக காமனாக யூஸ் பண்ணுற திருவாச்சி, இந்த திருவாச்சியை நீங்கள் எல்லா தெய்வங்களுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது வரலட்சுமி நோன்புக்கானதுன்னு இல்லை, ஜென்ரலாகவே நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அலங்கார பொருட்கள்னு பார்த்தா இந்த மாதிரி மயிலாக இருக்கட்டும், வாழை மரங்களாக இருக்கட்டும், இதெல்லாமும்
ஐஸ்வர்யமான நிறைய பொருட்களை இவங்க பண்ணி வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் இங்கே அன்னப்பறவையும் சைஸ் வாரியாக கிடைக்கிது. யானைகளில் டெக்கரேஷனே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இங்கே யானைகள் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில், அதாவது பெருமாளுடைய திருநாமம் போட்ட மாதிரி யானைகளும் கிடைக்கிது. கிட்டத்தட்ட 1 feet ஹைட்லலாம் இருக்கிற மாதிரி அந்த யானைகளை பார்க்கவே அழகாக இருக்குது. இது எல்லா அலங்கார பொருளும் நீங்கள் டிஸ்மேண்டில் பண்ணி அழகாக சேஃப்டி பண்ணி வச்சிடலாம். நவராத்திரிக்கு வெவ்வேறு தீம்ஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். தாமரை பீடத்தை கலசத்துக்கு முன்னாடி அழகாக நீங்கள் பிளேஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். கலசம் இந்த மாதிரி பூரண கும்ப கலசமும் இருக்குது. இதெல்லாம் வந்து நவராத்திரிக்கும் காமனாக யூஸ் பண்ணுற மாதிரியாக தான் நான் இப்போ உங்களுக்கு எல்லாமே காட்டிகிட்டு இருக்கேன். இங்கே பார்க்குறதெல்லாம் வெல்கம் கேர்ள்ஸ் மாதிரி நீங்கள் நவராத்திரி சமயத்தில் நீங்கள் சந்தனம் சர்க்கரையெல்லாம் வைக்கும்போது இந்த மாதிரி வெல்கம் கேர்ள்ஸாக நடன மங்கையரை வைக்கலாம். இந்த மாதிரி அம்பாளுக்கு, அதாவது சென்டரில் பூ தூவி உங்களை வரவேற்கிற மாதிரியான ஒரு அமைப்புலையும் நீங்கள் வச்சுக்கலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான் இதில் விஷயம். தாமரை பீடங்கள் பார்க்குறீங்க. கலசத்தை குட்டி கலசமாக வச்சு பூஜை பண்ணுறவங்க நடுவில் கலசத்தை வச்சிடலாம், இல்லை மகாலட்சுமியை வச்சு நீங்கள் பூஜை பண்ணிக்கலாம். அஷ்டோத்திர பூஜைக்கான அந்த ஸ்டாண்டு தான் பார்க்குறீங்க. இந்த ஸ்டாண்டில் 108 பூக்கள் போட்டு அந்த பூவை ஃபில் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அழகாக அந்த அஷ்டோத்திரம் முடியும் போது பார்த்தீங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது ரொம்ப டெக்கரேட்டடாக பண்ணியிருக்காங்க பாருங்கள். 2 பக்கமும் கிளி வச்சு அம்பாளோட ஃபேஸ் வச்சு அழகாக இருக்குது. பெருமாள் நீங்கள் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா அங்கே பெருமாளுடைய திருநாமம் சங்கு சக்கரம்லாம் அழகாக வச்சுக்கலாம். அஷ்டலக்ஷ்மிகள் எம்டிஎஃப்ல ரொம்ப அழகான ஒரு பெயிண்டிங் மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த ஃபேஸஸ் எல்லாம் அவ்வளோ லட்சணமாக அழகாக இருக்கிறத பார்க்குறோம். இந்த அஷ்டலக்ஷ்மிகள் 12 inches, 10 inches, 8 inches, 6 inchesன்னு கிடைக்கிது. இந்த அஷ்டலக்ஷ்மிகளை நீங்கள் கலசத்தை வச்சு சுற்றி 8 பேர் இருக்கிற மாதிரி அணிவகுத்து இருக்கிற மாதிரி நீங்கள் அழகாக அலங்காரம் பண்ணிக்கலாம். அவ்வளோ வெரைட்டி ஆஃப் மகாலட்சுமியோடு சேர்ந்து கலசத்தில் வரமகாலட்சுமி இருக்கிற மாதிரி வச்சிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். நவராத்திரி கொண்டாட முடியாத இருக்கிறவங்க கூட துர்கா பூஜா பண்ணணும்னு ஆசையில் இருப்பாங்க. அதுக்காக இங்கே 8 inches, 6 inchesல நவதுர்கா இருக்கிறத பார்க்குறீங்க. இது முன்னாடி ஒரு விளக்கேற்றி வச்சாலே நமக்கு விளக்கேற்றி வச்சுட்டு நீங்கள் ஸ்லோகம் சொல்லிக்கலாம். அவ்வளோ அருமையாக இந்த நவதுர்கா இருக்கிறத பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு பீடம் ரொம்ப அழகாக வெல்வெட் கிளாத்தில் பண்ணியிருக்கிற பீடம் பார்க்குறீங்க. சைஸஸ்லேயும் கிடைக்கிது இந்த பீடங்கள். இதில் நீங்கள் கலசத்தை வச்சு அப்படியே பூ போட்டுக்கலாம். பூ செதறாமல் உள்ளேயே இருக்கும். ரொம்ப அழகாக பூஜை பண்ணிடலாம். சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் எப்போவுமே ஒரு ஆச்சரியப்படுத்துவாங்க. ஒவ்வொரு முறையும் வரும்போது அவங்களோட டிஸ்பிளே வேறு வேறு டிசைனில் இருக்கும். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி அந்த ஷோரூமை நான் இது எத்தனை முறை விசிட் பண்ணாலும் ஒவ்வொரு தடையும் ஒரு புதுமையை அவங்க பண்ணி வச்சுருப்பாங்க. அப்படி தான் இந்த இடம் ஃபுல்லாக அம்பாளா வரிசையாக அவங்களுக்கு வரலட்சுமி நோன்பு சீசனுக்குரிய அனைத்து பொருட்களும் A to Z அம்பாளை சக்தி ஸ்வரூபமாக முருகப்பெருமானை வச்சு வேல் வச்சு காட்டியிருக்காங்க. எல்லா தெய்வங்களும் இவங்களால பண்ணி கொடுக்க முடியும். நவராத்திரிக்கு வராகி அம்பாளை வச்சு உபாசனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வராகி அம்பாளுமே வெவ்வேறு ஸ்வரூபங்களில் அஷ்டவராகியாக வெவ்வேறு கலர்ஸில் கிடைக்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். ஊஞ்சலில் வராகி அம்பாளை அமர செஞ்சு நீங்கள் ஆராதிக்கணும்னு நினச்சாலும் சரி, பக்கத்தில் இப்போ பீடம் போட்டு அமர வைக்கணுன்னாலும் அழகாக 2 மாடல் வச்சு காட்டியிருக்காங்க. இந்த இடத்துல ஜோடிகளுக்கான செக்ஷன் அப்படின்னு மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஜோடி ஜோடியாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அழகாக மகாவிஷ்ணுவோடைய வஸ்திரங்கள் எல்லாமும் ரொம்ப அருமையாக இருக்குது. நீங்கள் கிருஷ்ண ஜெயந்தி அப்போ கிருஷ்ணரா பாவிச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணிக்கலாம். இப்படி ஒரு டால் வாங்கி வச்சுட்டா போதும். என்ன அழகாக புடவை கட்டிட்டு சூப்பராக சாரீ ட்ரேப்பிங் அருமையாக பண்ணி இவங்க வெல்கம் கேர்ள் மாதிரி இருக்காங்க. டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் புடவைகள் இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ நவராத்திரியில் வர்றவங்க எல்லாருக்கும் சந்தனம் சக்கரை கொடுக்கணும்னு நம்ம ஃப்ரண்ட்டில் வச்சிட்டோன்னா போதும், வர்றவங்க அவங்களே எடுத்துக்கிற மாதிரி இந்த வெல்கம் கேர்ள்ஸை நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். 2 விளக்குலையும் அருமையாக 2 பக்கமும் தீப ஜோதியாக மகாலட்சுமி இருக்கிற மாதிரி இப்படி இருக்குது. வஸ்திரங்களோட கலர்ஸ் வந்து நிறைய கலர் ஆப்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் லுக்கில் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோ, க்ரீன், ஆரஞ்சு, அந்த மாதிரி பிங்க், ராணி பிங்க்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பிங்க்லாம் பார்க்குறீங்க. இப்போ இந்த செட்டில் பாருங்கள். இப்போ தான் நீங்கள் வரலட்சுமி நோன்பு ஆரம்பிக்கிறீங்கன்னா அம்பாளோட முகம் இருக்குது, வஸ்திரம், நகைகள், ஜடை, மாலை எல்லாமே பேசிக்காக ஒரு சின்ன பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு தேவையானது எல்லாம் ஒரு பேக்கேஜாகவும் இவங்க சேல் பண்ணுறாங்க. இது எல்லாமே நீங்கள் குத்துவிளக்கில் வச்சு கட்டுறது தான். மகாவிஷ்ணு மகாலட்சுமி அப்படி 2 பேரும் இருக்கிற மாதிரி ஜோடி ஜோடியாக நீங்கள் அதில் கட்டிக்கலாம். அப்புறம் மகாலட்சுமி பாதங்களை வச்சு ஆடி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் சரி,
பாதத்தை வச்சு நான் வணங்கிக்கிறேன் அப்படின்னு நினைச்சாலும் அழகான பாதங்களும் உங்கள்கிட்ட கிடைக்குது. குட்டியா மினியேச்சர்ல இருக்கக்கூடிய கலசமும் பார்க்குறோம். எவ்வளோ சின்ன சைஸா ஒரு 10 இன்ச்சில் ஒரு அம்பாளை பிரதிஷ்டை பண்ற மாதிரி அவ்வளோ அழகா. இப்போ தேங்காய் மேல அலங்காரம் பண்ணிக்கணும் அப்படின்னா இந்த கொண்டையை வாங்கி நம்ம வச்சுக்கலாம். அவ்வளோ அழகான கொண்டைகள் இவங்கள்ட்ட மாடல் மாடலாக ஆண்டாள் கொண்ட மாதிரி சூப்பர் பேட்டர்ன்ல எல்லாம் கிடைக்குது. அம்பாளோட ஃபேஸஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ரொம்ப சிம்பிளாக ஒரு தேங்காயில் இந்த அம்பாளோட ஃபேஸை வச்சு அழகாக மினிமமான ஒரு சின்ன பூஜை பண்ணணுன்றவங்களுக்கும் சாய்ஸ் இருக்குது. அம்பாளை முன்னாடி பிரதிஷ்டை பண்ணிட்டு நம்ம அம்பாள் முன்னாடி ஏதாவது எழுதுவோம். ஸ்ரீராம ஜெயம் எழுதுவோம், மகாலட்சுமி துணைன்னு எழுதுவோம். இப்போ அது மாதிரிலாம் நேரம் இல்லை எனக்கு கோலம் போட தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு அழகாக மகாலட்சுமி வஸ்துக்கள் எல்லாமே இந்த மாதிரி அக்ரிலிக் போர்டில் இருக்குது. நீங்கள் அழகாக வச்சுட்டா போதும். ஃப்ரண்ட்டில் அந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. இதுலேயுமே உங்களுக்கு ஷேப்ஸில் கிடைக்குது. ஸோ இது மாதிரி எல்லா ஐஸ்வர்யமும் இருக்கிற மாதிரி மகாலட்சுமி பாதமும் அப்படி இருக்குது. அன்னபூர்ணாவுக்கு இந்த மாதிரி ஒரு வாழை இலையில் இருக்கிற மாதிரி அன்னபூர்ணான்னு போட்டு இப்படியும் உங்களுக்கு அக்ரிலிக் போர்டு மாதிரி இவங்கள்ட்ட கிடைக்குது. கோலங்களை போட்ட மனை பார்க்குறீங்க. ஐஸ்வர்ய கோலம், ஹிருதய கமலம் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சிக்கு கோலம் அதெல்லாம் போட்ட மாதிரி அழகழகான மனைகள், அதுவும் சைஸ் வாரியாக கிடைக்கிது. இதை நீங்கள் மகாலட்சுமி வரலட்சுமி நோன்புக்கு வர்றவங்களுக்கு ரிட்டன் கிஃப்டாகவும் நீங்கள் வச்சுக்கலாம். நோன்புக்கு வரவங்களுக்கு தாம்பூலம் கொடுக்கறது, அந்த மங்கள பொருட்களில் மேண்டேட்ரியாக ஒரு மஞ்சள் குங்குமம் அந்த மாதிரி செட்டாக உங்களோட சாய்ஸ் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இங்கே கிடைக்கிது. சைஸ் வாரியாக எம்டிஎஃப் மனைகள் ரொம்ப அழகாக கிடைக்கிது. மாதம் கிருத்திகைக்கு பூஜை பண்ணுறவங்களுக்கு ஓம் போட்ட மனையும் கிடைக்கிது. குபேர பூஜை பண்ணுறவங்களுக்கு உரிய மனைகளும் கிடைக்கிது. அம்பாள் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு ஃப்ரண்ட்டில் நம்ம ஏதாவது கோலம் போடணும் அப்படி இப்படின்னு இல்லாமல் இந்த மாதிரி அக்ரிலிக்லேயோ இல்லை எம்டிஎஃப்லேயோ நீங்கள் டைரெக்டாக வாங்கி வச்சிடலாம். அதில் நடுவில் நீங்கள் தீபமும் ஏற்றிக்கலாம். அக்ரிலிக் கோலங்கள் பார்க்குறீங்க, வெரைட்டியாக அவ்வளோ அழகழகான கோலங்கள் இருக்குது. நீங்கள் மகாலட்சுமி தாயார் அவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி இன்னும் கலர்ஃபுல்லாக கோலங்கள் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும் இல்லையா, அதுக்காக தான் இந்த அக்ரிலிக் போர்டில் கோலங்கள் அருமையாக வந்திருக்கு. ரிட்டன் கிஃப்ட்ஸில் சாய்ஸஸ்லாம் பார்க்குறீங்க. குங்குமச்சிமிழ் அவ்வளோ அழகாக கொண்டு வந்திருக்காங்க. அதில் நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. பார்க்க அழகாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி விளக்குகளும் அருமையாக ரிட்டன் கிஃப்டாக கொடுக்கறதுக்கு இருக்குது. 2 சாய்ஸில் உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்டு அவங்களே பேக்கிங் பண்ணி வச்சுருக்காங்க. ஒரு தாம்பாலம் வருது. இதில் மஞ்சள், குங்குமம், சரடு, வளையல், சீப்பு, கண்ணாடின்னு எல்லாமே இருக்குது இதில். அது மாதிரி தான் அதே இதில் எக்ஸ்ட்ராவாக ப்ளவுஸ் பிட் வரும். ஸோ நம்மளோட பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி இதை நீங்கள் வாங்கி வச்சுட்டு, இப்போ ஒர்க்கிங் உமனுக்கெலாம் இதெல்லாம் தனித்தனியாக போய் சோர்ஸ் பண்ண முடியல, எல்லாம் வாங்கி வச்சுட்டா அப்போ எடுத்து கொடுக்கறதுக்கு சௌகரியமாக இருக்கும். நல்ல உயரத்தில் சாமி ஃபோட்டோலாம் இருக்கும்போது நமக்கு பூ தினந்தோறும் வைக்கிறதுக்கு முடியாது. பர்மனண்ட்டாக நம்ம மாலையெல்லாம் மாட்டி வைக்கணும். அந்த காலத்தில் பாசி மணிலெல்லாம் மாலை ரெடி பண்ணி மாட்டி வச்சுருப்பாங்க. இப்போ அழகாக எப்படி கொண்டு வந்திருக்காங்க பாருங்கள், சாமி படத்துக்கெல்லாம் மாட்டுற மாலை. இந்த மாலைக்கு இவங்க இந்த மாதிரி ஒரு வெல்க்ரோ போட்டு இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ மினிமமாக இந்த சைஸில் தான் உங்களுக்கு சாமி ஃபோட்டோலாம் இருக்கும். எடுத்து அப்படியே மாட்டி விட்டுறலாம். ரொம்ப நமக்கு அங்கே ஆணி அடிக்கணும் அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நீங்கள் மாட்டி விட்டுக்கலாம். அதில் நிறைய பேட்டர்ன்ஸில் வச்சுருக்காங்க. 2 அடுக்கு மாலை, 3 அடுக்கு மாலை, 4 அடுக்குன்னு அவ்வளோ பேட்டர்ன்ஸ், லென்த்தும் அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுருக்காங்க. ரிட்டன் கிஃப்டில் நிறைய சாய்ஸஸ் இருக்குது. சாய் கல்யாண் கிரியேஷன்ஸை நீங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். அவ்வளோ சாய்ஸஸ். அவங்க என்ன பட்ஜெட் உங்களோடதோ அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எவ்வளோ க்யூட்டாக அண்ணாவும் தங்கையும் அப்படிங்கிற மாதிரி பாலாவும் கிருஷ்ணரும் அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இதுலேயே இந்த பாலாவுக்கு பதிலாக நீங்கள் ஆண்டாள் கொண்டை போட்டு கூட கொண்டையை மாற்றி அழகாக நீங்கள் ஆண்டாளாக ஆக்கிடலாம். ஸோ எப்படி உங்களுக்கு தேவையோ. எவ்வளோ அழகாக இருக்கார் பாருங்கள் இந்த கிருஷ்ணரை பார்க்க. அவரோட டர்பன் அவ்வளோ நல்லா இருக்குது. அந்த முத்து தொங்குறது அவ்வளோ அருமையாக இருக்குது. தன்னை நகைகள் போட்டு அழகாக குட்டி பாப்பா பாலாவும் 4 கரங்களோட அதில் நீங்கள் அந்த ஜபமாலை இதெல்லாம் நீங்கள் அதில் மாட்டி விட்டிங்கன்னா அவ்வளோ அழகாக நீங்கள் பண்ணிக்கலாம். சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ்க்கு நேரில் விசிட் பண்ணி உங்களோட ஷாப்பிங்கை பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் வெளியூரில் வெளி மாநிலங்களில் இருக்கீங்கன்னா கவலையே பட வேண்டாம். இவங்களுடைய வெப்சைட் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சாய் கல்யாண் கிரியேஷன்ஸ் elite.com இந்த வெப்சைட் லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அட்ரஸும் கொடுக்குறேன். யாருக்கு எப்படி தோதுப்பட்டு வருதோ அப்படி உங்களோட ஷாப்பிங்கை நீங்கள் பண்ணிக்கணுன்றது அன்பான வேண்டுகோள்.